ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நீங்கள் வீடியோ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா 911 கேனிபிள் தான் வாங்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. அவங்க வளவளம் பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டை காணோம் அப்படின்றான். அதை வந்துட்டு அப்புறமேட்டு தான் அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப நாள் காண சீரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இது என்ன கதைனா, ஒரு பையன் காணா போயிட்டான், அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ நம்மள்கிட்ட ஃபோனில் ஏதோ 911 கால் பண்ணி க்ரீன்வுட் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக வந்துட்டு ஃபாக்ஸோட பையனா? என்னடா இது ஃபாக்ஸோட பையன் அவன் பையன் காணா போயிட்டானா. வந்துட்டு ப்ரௌன் கலர் கண்ணு இருக்குமா? டேய் என்னடா இது லோ பெரிய பேராகிராஃப் இருக்கு, ஆனால் ஃபாக்ஸுக்கு பையன் இருக்கானா? டேய் என்னடா இதெல்லாம் ஃபாக்ஸோட பையனா என்ன இவன்? சரி விடுங்க. என்ன சொல்கிறான், நைட்டு வந்துட்டு இவன் அதை நடந்து போயிட்டான் தனியாக ஹைவே நடந்துட்டு போகும்போது லைட்டு கூட ஒழுங்காலே அவன்கிட்ட. அவன் ஃப்ரெண்டு எவனோ வந்துட்டு போகலாம் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு வந்து ஏமாத்திட்டானா. கிண்டு நம்மளை வச்சுட்டு அப்படி சொல்லி ப்ராங்க் பண்ணிக்கலாம். நம்மளை ஸ்கூல்லேயே சொல்லி நம்மளை சிரிக்க போகிறாங்க எல்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கோம். நம்ம கருமம் என்ன கருமண்டா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கோம். அவர் பனி பெய்யுது போல். அதில் ஒரு கார் சவுண்டு கேட்குதான். அவர் யாருன்னு பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு, தம்பி நான் க்ரீன்வுட் தான் போகிறேன், வாப்பா அவன் ட்ராப் பண்ணிடுறேன்னா. இவனுக்கு வந்துட்டு அவனை தெரியுமா, அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கான், க்ரீன்வுட் ஹாஸ்பிட்டலில். எனக்கு சென்சிட்டிவிட்டி லைட்டாக ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ டீ கொடுத்தானா. டீ குடிச்சதுக்கப்புறமேட்டு அவனுக்கு மயக்கம் மாதிரி உடம்புலாம் சரியாமல் நாக்கெல்லாம் அவனுக்கு இந்த பஞ்சு மாதிரி டேஸ்ட் இருந்துச்சான். அதுக்கப்புறம் மயங்கிட்டானா. அதுக்கப்புறம் இந்த கேஜில் அவன் போட்டுக்கான அதை வந்துட்டு ரொம்ப இவன் புத்திசாலியாக இருக்கானா. அதை வந்துட்டு கத்தக்கூடாது சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, லைட்டாக வந்துட்டு மெட்டல் மாதிரி தான் இருக்கும் அந்த கேமு. கொஞ்சம் வந்துட்டு வச்ச பொருள் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு பிறந்துடுவோம். அது சொல்கிறான் பாருங்க, என்ன படுத்தினா அவங்களா வச்சுருக்கணும் அப்படின்றான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கீ இருக்குது, ஓப்பன் பண்ண. டேய் என்னடா ஜாஸ்திக்குள்ள விழுந்துருச்சு, வெறும் கையால் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சர்ஸ், போடா அப்படிக்கா. ஏன்னா இங்கே க்ளவுஸ் இருக்குது, எடுறாங்க ரப்பர் க்ளவுஸ், எடுறா சாவியா. அதில் ஒரு கீ கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு இங்கே வந்து 2வது பார்ட் இருக்குது இந்த கேமுக்கு. அடுத்த பார்ட்டை வேணுன்னா மறக்காம சொல்லுங்கள். அந்த கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது கிடச்சிருக்கு இது என்ன மெட்டல் ஆட்சை வந்து ஹாக்ஸா வச்சு அறுத்துடலாம். எனக்கு பூட்டை அறுத்துடும். ஓகே அறுத்துட்டோம். இப்போ வெளியே போகலான்னு நினைக்கிறேன். அதனால் தொப்புன்னு விழுது, ஆணி விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போய் அவன் வரப்பாரான்றான். என்னடா சொத்தான் அது சொல்லிட்டு திட்டுறான், கத்துறான் அவன். அந்த இதுதான் இந்த மெண்டல் பையன். இவன் வேறு எப்படி இருப்பான்னு தெரில, அது கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருப்பானா இடத்துல. இப்போ வந்துட்டு இவன் டாக்டர் போல ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறானா. நம்மளுக்கு தெரியுமா இவன் க்ரீன்வுட்டில் இருக்கான் அவன். அங்கே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் எல்லாரையும் கடத்திட்டு இருக்கான் அவன். ஓகே டாக்டராக இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சீரியல் கொலை பண்ணுறான் போல். ஓகே பார்க்கலாம் யாருன்ட்டு. அவன் மூஞ்சை பார்த்தா நம்ம வெளியே தப்பிச்சிட்டோம், அவன் போட்டு கொடுத்துடலாம். அவன் மூஞ்சை கட்டுறான். மூஞ்சில் பனி மாஸ்க் போட்டு வந்துருக்க. இதே பாருங்க, அவன் டைலாக சொல்கிறான் மெட்டலோடது, ஏதோ தப்பாக இருக்கீங்க அப்படின்றான். எல்லாம் அந்தந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏதோ பனி மூஞ்சில் போட்டு சுற்றுறான் மாஸ்க்கை. இன்னும் இப்போ வெளியே வந்துடலாம், நம்ம வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு வெளியே வந்துச்சு. இங்கே வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு இந்த கேம் நான் விளாண்டுருக்கானே எதுவாக அதனால் வந்துட்டு நல்லா தெரியும் என்ன பண்ணணும். இப்போது ஏதோ பொருள் கையில் எடுக்க முடியாதான் இருங்க. இப்போ வந்துட்டு சைடு வந்துட்டு ஏதோ இதாக இருக்கான். என்னடா அது, ஆனால் அது கை உள்ளே பக்கில் உள்ளே படித்தான். இது நீ வந்து எண்டே இல்லாத தண்ணி அப்படி என்னடா டேய் என்னடா இவ்வளோ பேராகிராஃபு டேய், எப்படா நான் எதாவது படிப்பேன். டேய் போங்க டே, நான் படிக்கலாம் போகிறதில்ல போடா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் படிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால்ப்பா என்னவோ பெரிய பேராகிராஃப் இது. நான் அநியாயத்து கதையாக கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுட்டு அது ஏதோ பிளாங்க் மாதிரி இருக்கான் அது இதில் பொட்டியில். அதில் வந்து உடைக்க நம்ம எதாவது சொல்லிட்டு நம்பி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குன்றான். இப்போ வந்துட்டு இந்த கிளாக் வந்து நம்ம வெட் கிளாக் ஆற்றிடலாம். ஏன்னா கோல்டு டஸ்ட் இருந்துச்சுல, அந்த கோல்டு டஸ்ட் வந்துட்டு ட்ரை கால் தான் துடைக்க முடியாது. அதனால் வெட் கால் சரி தண்ணியில் நினச்சிட்டு வந்துருக்கோம். தொடச்சலாம். அது 911 நான் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போ 911 ஃபாரினில் போலீஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு லாக்கரோட பார்ட்ஸோடு நினைக்கிறேன். 911 ஓகே ஈஸி தான் இது. போடுறா 911 போடு. 9 1 1 இன்னொன்று 1 9 1 அப்புறம் 1 வந்துடு 911 அதில் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். தான் ஓப்பன் பண்ண திரு இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன கிடைக்கும் பார்த்துட்டு அடுத்தபடி தான் ஓப்பன் பண்ணோம். அதை டெக்னோ ஓப்பன் பண்ண. என்னடா இது சாவி இருக்குங்க. ஓகே எடுத்துக்கோத. ஓகே சாவி என்ன சாவின்னு தெரில. இது என்னங்க ட்ராய் நான் திறந்தே பார்க்கலாம் நான் இருங்க. இதுக்குள்ளே என்னடா இது நியூஸ் பேப்பர் இருக்குது. என்ன போட்டிருக்கு, க்ரீன்வுட்டு எப்படி சொல்கிறது, க்ரீன்வுட்டோட நியூஸ் பேப்பர் போல். அது இப்போ ஜனவரி 24 இப்போ வந்துட்டு 8 குழந்தைங்க காணப்பட்டானா. அப்புறம் 9வது குழந்தைன்னு நினைக்கிறேன். 8 குழந்தைங்க வந்துட்டு காணப்பட்டாங்களாம். பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்களாம். அவங்க பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப கூட பயப்படுறாங்களாம். ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட பயப்படுறாங்களாம். அதனால் வந்துட்டு அந்த பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்களாம். இப்போ வந்துட்டு இங்கே சிசர்ஸ் இருக்குது. இந்த பைத்தியக்காரர் தான் எல்லோரும் கடத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ சிசர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ மேலே போனோம். ரொம்ப மேலே போய்ட்டு அடுத்து ரொம்ப வேலையை பார்க்கலாம் இருங்க.
ஓகே இப்போ வந்துட்டு இங்கே எதுவும் கரெக்டாக இருக்குல்ல செக் பண்ணிட்டேன் நான். இல்லாட்டி அவன் சத்தம் கேட்டு வந்துட போகிறான். அவன் மேலே போகிறான். அவன் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுது சன்னு கன்று இருந்தால் போதும் ஃபுட்டு தெரியலாம். அந்த கன்று இருக்குமான்னு தெரியல, மெட்டல் மாதிரி தான் நினைக்கிறேன். அதுவும் இவன் வெளியே வந்துட்டான். இங்கே பாருங்க இப்போ பண்ணி முடிஞ்சிருக்கான். திரும்ப கீழே கொடுத்த கத்தியை போட்டான். டே என்னடா கை மனுஷன் கையா ஃப்ரெண்ட்ஸ், மனுஷன் கறியை விற்றுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் மிஸ்டர் மீட்டாடா நீ ஃப்ரெண்ட்ஸ். இவன் மிஸ்டர் மீட் மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் கறியாக சாப்பிடுவான் போலையே. ஐயோ என்னடா பயணமான ஆளாக இருக்கான் அவன். இருங்க என்ன அது ஃபியூஸ் பாக்ஸ். என்ன அது ஃபியூஸா? என்னமோ லெட்டர் இருக்குதுங்க பார்க்கலாம். என்ன இது ஃப்ராங்க், நான் ஒரு வழியாக முடிச்சிட்டேன் நீ சொன்னதை. நீ என்னத்துக்கு கேட்டேன்னு தெரியல. ஆனால் அதனால் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். அதை போட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டதுனால. ஆனால் வந்துட்டு நான் நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் நான். அதில் வந்து ஃபியூஸில் வந்துட்டு நீ என்னத்தை கருமத்து கேட்டேன்னு தெரியல. நான் பண்ணிட்டேன் அந்த ஃபியூஸை. எப்படி சொல்கிறது, கதவுக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்து வச்சுருக்கானா. அதனால் வந்துட்டு நீ கருப்பு கலரில் ஒரு சுவிட்ச் எடுத்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அதில் பிளாக் கலர் சுவிட்ச் இருக்கும், அதை மட்டும் ஆஃப் பண்ணிடாத. அதை ஆஃப் பண்ணிட்டா நிறைய செலவாகும். அதை மட்டும் பண்ணியே தொலைஞ்சிடாத வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஏதோ போட்டிருக்கான். இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு இதில் வந்து பவுலிங்க்கு வா நீ. போனதான் நீ என் பார்ட்னராக வரவே இல்லை, நான் லிசாவை தான் கூப்பிட்டு போனேன். அதோட பாலை கூட ஒழுங்காக பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. ஃப்ராங்க் வந்துட்டு இவன் பேர் ஃப்ராங்க் போனதை பண்ணி முடிஞ்ச பேர். யாரா அவன்? யாரா தம்பி நீ? தம்பி யாரா? அம்மா பாருங்க பக்கத்தில் தனியாக இருக்கான் அவன். ஒரு இவனாக தான் போனோம் இந்த ஃப்ராங்க். இவன் பேர் ஃப்ராங்க். இவன் இப்போ அது பண்ணி முடிஞ்ச பேர் ஃப்ராங்க்கு. அவர் டாக்டராக வேறு இருக்கான். இது வந்து டாக்டராக இருந்துக்கிட்டு மனுஷன் கறி எடுத்துருக்கான். என்னங்க தப்பிச்சு போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவனுங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு வந்து கதவுக்கு ஹை வோல்டேஜ் கொடுத்து வச்சுருக்கானா. நம்ம இது ஃபியூஸ் போட்டோன்னே கரண்ட் வந்துருக்கும். இங்கே கரண்ட் கீழே வந்துருச்சு. அப்போ ஃபியூஸ் போட்டால் அங்கேயே கரண்ட் வந்துடும் கதவுக்கு. நம்ம ஃபியூஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இது சுவிட்சை. அதில் வந்துட்டு இப்போ வால்வு ரெஸ்ட்டாக இருக்குது. க்ரீஸ் அதுக்காக எடுத்துகிட்டு தான் போடு ஓர்மனே. இப்போ வந்துட்டு சவுண்டு வருமே அதில். சவுண்டு வந்துருச்சு. அதில் டக்குனு ஓடு. அதை கத்த கரும்பு என்னடா சவுண்டு வரும், அவன் உரப்பான் அப்படின்றான். என்ன அது சத்தம் அப்படின்னு கத்துறான் அவன். இவங்க டக்கு நம்ம கேஜுக்குள்ளே போகலாம். எங்கடா அவன் அங்கே போகிறான்னா வந்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். உள்ளே வரவே இல்லை தம்பி. இருங்க அவன் போயிட்டான் மேலே. போயிட்டான். கதவு மூணு டூப்புன்னு சவுண்டு கிட்டுச்சு. ஓகே அவன் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம கேஜ் நம்ம செக்கே பண்ணலாம். அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். என்ன பண்ணான் அவன்? வால்வை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போல. ஓகே என்னடா ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு போயிருக்கானா? என்னது இது ஒரு ஃபர்னஸ்ஸு. இப்போ பாருங்க நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் தப்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கே கொடுத்துட்டு போகிறானே. பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லவனாக இருக்கான். நம்ம டக்கு எஸ்கேப் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுறா. இப்போ வந்துட்டு அவன் இங்கே கத்திக்கிருந்து கையை வெட்டிட்டு இருக்கான். அவன் எவனோ கையை சின்ன பசங்களை வெட்டி சாப்பிட்றான்னு நினைக்கிறவன். சரி சைக்கோவாக இருப்பான். இருங்க இது சாவியை தூக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிசர்ஸ் என்னத்துக்கு இருக்குன்னு தெரில. வேஸ்ட்டாக இருக்குது நம்ம கையில். ஓப்பன் பண்ணு. இது ஓப்பன் பண்ணு. அந்த ஸ்க்ரூ கழட்டு. இந்த ஸ்க்ரூங்கள்ட்டு அவ்வளோ. ஓகே ஓப்பன் பண்ணு. எல்லா ஃபீஸ் ஆஃப் பண்ணிவிடு. ஆஃப் பண்ணு. இந்த கருப்பு ஆஃப் பண்ணலாமா நம்ம? சரி ஆஃப் பண்ணிவிடு. அவன் செலவு கஷ்டப்பட்டவன் வந்துட்டு நம்மளுக்கு கடத்தினதுக்கு வந்துட்டு செலவு ஆகட்டும் அவனுக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு வந்துட்டு காவி திறந்தானே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகே ரெண்டே இருக்கணும். நம்ம அவனை பார்த்துக்கலாம் ரொட்டி. தம்பி பாய் நான் தப்பிச்சு போகிறேன். அப்புறம் பார்க்கலாம் தம்பி பாய். வந்து கோஸ்ட் அண்ணன் பேர் மறந்துடாத பாய். அதை போட்டு சாவி எடுத்துரும். ஓடு பெல்லாம் அடிக்குது. ஓடு கதவை பிளாக் பண்ணோம். போட்டா கதவை. சாவி எங்கடா? சாவி இருக்குது. இது இருக்குது. எடா சாவிடுறா. போடுற சீக்கிரம் காசுறா. கத்தலாம் பாருங்க. இது உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ. அதான் தட்டிட்டு இருக்கான். ஓடு பாய்டா தம்பி. டே பாய் ஃப்ராங்க் தம்பி பாய் பா. அதில் ஓடு நீ ரொம்ப தூரம் ஓட மாட்டான் அப்படின்றான். இப்போ வந்துட்டு இந்த கேமுக்கு பார்ட் 2 இருக்குது. மறக்காமல் அது வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு மறக்காம பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஜோகா இப்போ வந்துட்டு ஹவுஸ் விட்டு ஓட்டானா அப்படின்னாச்சும் தெரியல. அவன் வந்துட்டு பிளாக் கலர் ஃபியூஸ் ஆஃப் பண்ணிட்டான். ஃப்ராங்கோட ஃபோனில் கால் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்கோட ஃபோனில் கால் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். சரி விடுங்க. இது நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை நம்ம சீக்கிரமாக ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் கோஸ்ட்.